லா 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 லா. அம்மா மாப்பிள்ள வந்து செஞ்சு வச்சு எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாரா? உன்னை செல்ல கொடுத்து வளர்த்தம் பாரு, என்ன சொல்லணும்? உன் வீட்டுக்காரர் நக்காரு புரிந்து கத்திட்டு இருக்காரா? வாடி, நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். ஆமா, வந்தவங்க சொஜி பஜ்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா? எனக்கு பாஸ் கண்டிக்காம செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு, இவங்கள சொல்லணும். பாவம், அவங்க 5 மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? கொஞ்சமாவது பொறுப்பு மரியாதை ஏதாவது இருந்தா தானே. சின்ன குழந்தை மாதிரி மழையில ஆடிக்கிட்டு வந்திருக்கா. இத பைத்திய மாதிரி வேஷம் சொட்ட சொட்ட நனைஞ்சிட்டு வந்து ஏதோ நல்லவங்களா இருக்க போய்தான் இவ்வளவு நேரம் அமைதியா காத்துட்டு இருக்காங்க. வேற யாராவது இருந்திருந்தா நீங்களும் மாச்சு உங்க பொண்ணு மாச்சுன்னு எழுந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? வளர்க்கும் போதே கொஞ்சம் கண்டிச்சு வளர்த்திருக்கணும். அவரு பாவம் உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா, அதனாலதான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு, ரவுடி மாதிரி பேசாத. நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. தும்பி தொலைகாத போ. உட்காரு. நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்ட பாக்குற மாதிரி இருக்கு. அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அவருக்கு புரியல. அதனாலதான் உங்களே உங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. என்கிட்ட நிறைய குறை இருக்கு. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, என்னை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யா அக்கா, அவர் சரின்னு சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கா. என் கண்ணு இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன ஜானகி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா படிச்சவரு, எக்ஸலன்ட் ஜாப். பிஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம். நான் இப்ப மாமா கூப்பிட ஆரம்பிச்சேன். இவ ஊரை சுத்திட்டு வர வரைக்கும் மாப்பிள்ளை எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு. அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க. திவ்யாவுக்கு இவர் ஐடியல். அதனாலதான் நானும் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு கிளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ஸ்கூல்ல இருக்க 4 கல்யாணத்து வைங்கப்பா, அப்பதான் எனக்கு 3 நாள் மட்டம் போட முடியும். அப்பா அது மட்டும் இல்ல, இப்பவே நாள் ஃபைனலைஸ் பண்ணாதான் சத்திரம் பிடிக்க முடியும். நீ வேற, அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு. மாப்பிள்ளை விட்டு இருந்தா அக்காவை இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு. அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா முஞ்ச பாக்கணுமே, ஒரே சந்தோஷம், வெக்கம்தான். நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா திவ்யாவுக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்கலையே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கல. இவ கிடக்குறா, இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டு. இவ எப்பவுமே இப்படித்தான். அவர்கிட்ட என்ன குறைய கண்ட? அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல. நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே. இந்த வயசுலயே ஒரு பர்சனல் மேனேஜர் தெரியுமா? பிடிச்சிருக்குன்னு சொல்ல. மல்லிகா,
ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ் நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா, இந்த பார், ஏன் மாட்டேங்கிற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். சின்ன குழந்தை மாதிரி பேசாத. அப்ப சின்ன குழந்தை மாதிரி என்ன நடத்தாதீங்க. என் விருப்பத்துக்கு மரியாதை கொடுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். பின்ன எப்ப பண்ணிப்பியா? எப்போ தோணுதோ அப்ப பண்ணிக்கிறேன். ஆமா, உனக்கு 55 வயசுல தோணும். நான் இன்னும் படிக்க போறேன். கல்யாணம் பண்ணி படியே. படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நல்ல இடம் கிடைக்காது. இல்ல பாருமா, நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு கீழே 2 தங்கங்க இருக்காங்க. உங்க எல்லாரையும் நல்லபடியா நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நீ இஷ்டப்படும் போது கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால முடியாதுமா. இது ரொம்ப நல்ல இடம். படிச்ச மாப்பிள கல்யாணத்தை கூட சிம்பிளா பண்ணா போதும்னு சொல்லிட்டாங்க. வரதட்சணையே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இதை விட நல்ல இடம் எங்கம்மா கிடைக்கும்? இப்பா, உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்களா இல்ல விக்க பாக்குறீங்களா? எவனாவது வரதட்சணை வேணான்னு வந்தா உடனே பொட்டலம் கட்டி வித்துருவீங்க. என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்ட? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. நிஜமா நான் சொல்றேன். என்ன பார்த்து சொல்லு. இங்க வா. ஏன் திடீர்னு மனசை மாத்திக்கிட்ட? எனக்காக வா. எங்க அப்பா எது செஞ்சாலும் என் நலத்துக்கு தானே எனக்கு தெரியும். மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு. என்னது கண்ணுல தண்ணி? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு இது வேண்டாமா ப்ளீஸ். என்னடி சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. உணராத. அவர் எனக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. எப்படிமா? வாய் மூடுறி. அவர் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாதவர் இல்ல. உன்னை தொட்டு தாலி கட்டினவரு. தாலி கட்டிட்டா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா? 2 நாள் முன்னாடி என்ன இப்படி அவர்கிட்ட அமைச்சிருப்பியா? ஐயோ பைத்திய மாதிரி வளராத. கண் தொடச்சிட்டு உள்ள விழுந்து வா. அம்மா வேண்டாமா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ் வேண்டாம். சொல்றது கேளா. இருந்து வா. திவ்யா அத்தை, நீங்க உள்ள போங்க, நான் கூட்டிட்டு வரேன்.
என்னாச்சு? என்னமாச்சு? எனக்கு தூங்கணும். இவ்வளவுதானே? இதுக்கே அழற? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அதான் இப்ப சொல்றேன்னு. இப்ப நீ தூங்கணும், அவ்வளவுதானே? தூங்கு.